வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மேராய் கிளிம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மூவி கிளிம்ஸ் வெளியாயிருக்கு. இது வந்து பேன் இண்டியன் மூவியாக வெளியாக போகுது. அது மட்டும் இல்லாமல் அனுமேன் படத்தோடைய ஹீரோவாக நடித்தார் இல்லையா, தேஜ் சஞ்சீவ், அவருடைய மூவி கிளிம்ஸ் இது. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்கும். அனுமேன் வந்து நான் இப்போ தான் சமீபத்தில் ஓடிடி ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு பார்த்தேன். பயங்கரமாக இருந்ததுங்க. செம்ம ஆக்டிங்கு. வினய் சார்லாம் பயங்கரமான ஒரு வில்லனாக இருந்தார். ஹீரோ வந்து பயங்கரம், வரலட்சுமி மேம் பயங்கரம், எல்லாமே நல்லா இருந்தது. படம் செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவருடைய திரைப்படம் மீராய் சொல்லிட்டு. இப்போ வந்து கிளிம்ஸ் எப்படி இருக்குன்னு போதுன்னு பார்ப்போம் வாங்க. 3, 2, 1. சக்கரவர்த்தி இருந்தார் சாம்ராட் அசோகர். ஓகே, கரைபடிந்த அவர் கடலுக்கு அவரது யுத்தத்தின் குற்ற உணர்ச்சியால் அவர்கள் ஒரு தெய்வ ரகசியம். அது மனிதனை கடவுளால் மாற்றிய 9 நூலகத்தின் அபார ஞானம். அதை காப்பதற்காக அவர் செய்த 9 வீரர்களின் நியமனம். அந்த ஞானத்தை அழிக்க உருவான ஒரு கிரகணம். அந்த கிரகணத்தை தடுக்க உண்டான ஜனம் காலத்துக்கும் தொடரும் மகாயுத்தம். செம்ம. செம்மங்க. அடுத்த வருஷம் ஓகே. பயங்கரமாக இருக்குங்க. அவருக்குன்னு சரியாக அவருக்கு இந்த மாதிரி கேரக்டர் பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. ஏன்னா ஹனுமேன்லேயே அவருடைய படங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும், பயங்கரமாக இருக்கும். அதே போல் இந்த படத்துலேயும் ஏதோ சம்திங் ஏதோ பவர் மாதிரி தான் இருக்குது. இது ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. கிளிம்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.